மற்ற எறும்புகளின் மீது ஒரு தண்ணி தெளிக்கும் போது அது அப்படி இப்படி போகிறதுக்காக தடுமாறி கொண்டிருக்கும், கொஞ்சம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையார் எறும்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய வேகம் என்பது நம்மால் அதாவது அளவிட முடியாத அளவிற்கு இருக்கும். இந்த பிள்ளையார் எறும்பானது நம்முடைய கனவிலே வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருப்பவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். எல்லோரிடத்திலுமே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்குரிய உதவியினை செய்ய வேண்டும். வெள்ளம் எடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளத்தை நல்லா தூளாக்கி ஒரு அரசமரத்துக்கு கீழே கொண்டு போய் அதனை தூவி விட்டு விடலாம். இது போன்ற விஷயங்களை செய்தாலே போதுமானது. அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிள்ளையார் எறும்பானது கனவினில் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? பிள்ளையாருக்குன்னு தனியாக ஒரு எறும்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் அந்த எறும்பினை பிள்ளையார் எறும்பு என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். ஒரு சில பக்கம் பார்த்தோம்னா ஒரு சில பேர் அதனை சாமி எறும்பு என்ற பெயரிலும் சொல்லுவார்கள். அதாவது கருப்பாக இருக்கும், சின்னதாக இருக்கும். கருப்பாக இருக்கிறதுலே கட்டெரும்பு ரொம்ப பெருசாக இருக்கும், அது கடிச்சா வலிக்கும். ஆனால் ரொம்ப சிறியதாக சின்னஞ்சிறு எறும்புகளாக கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய எறும்புகளைத்தான் இவர்கள் பிள்ளையார் எறும்பு அல்லது சாமி எறும்பு என்ற பெயரிலே குறிப்பிடுகிறார்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த எறும்பு கடித்தால் நமக்கு வலிக்காது. முதலில் இந்த எறும்பு கடிக்காது என்பதுதான் நிஜம். மற்ற எறும்புகள் கடிக்கும். அதாவது சிகப்பு கலர் எறும்பு இருக்கு இல்லையா, சின்ன எறும்பாக இருந்தாலும் அது கடிச்சிடும். அதே மாதிரி கருப்பு எறும்புலேயே பெரிய எறும்பு கட்டெரும்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடிச்சா வீங்கியே போயிடும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த எறும்பு மேலே ஊறும் பொழுது அது ஏதோ கூசுவது போல் தான் இருக்கும். ஆக இந்த எறும்பினை பெரும்பாலும் யாரும் அடிக்க மாட்டார்கள். அதாவது விஷயம் தெரிந்தவர்கள். தெரியாதவர்கள் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது சின்ன குழந்தைன்னு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவான்னு சொன்னால், சின்ன குழந்தைன்னு சொன்னால் இந்த பாலகர்கள்னு வச்சுக்கலாமே, ஒரு 7-8 வயசு இருக்கிற பசங்கன்னா எறும்புனாலே அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பா. இது போன்ற எறும்புகளை அவர்கள் அடித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாப்பதற்காக அந்த எறும்பினை இறைவனே காப்பாற்றுகிறானாம். சுவாமி என்கின்ற அந்த கடவுளே அந்த எறும்பினை காப்பாற்றுவதால் தான் அந்த எறும்பிற்கு பிள்ளையார் எறும்பு அல்லது சாமி எறும்பு என்ற பெயரிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம இவ்வாறு இது சாமி எறும்புப்பா அப்படின்னு சொல்லிட்டா இந்த குழந்தைகளும் அந்த எறும்பினை அடிக்க மாட்டார்கள் தானே. அந்த எறும்பினால் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் என்பது இல்லை என்பதால் தான் அதற்கு அந்த பெயரினை வைத்தார்கள். இது போக சார் சாமி எறும்புங்கிறது ரைட்டு, ஆனால் பிள்ளையாரை ஏன் பர்டிகுலராக சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிள்ளையாருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம்னு சொன்னோம்னா அது வெல்லம் என்பது. அதிலும் இந்த அச்சு வெல்லம்ங்கிறது இருக்கும் தெரியுமா? அந்த அச்சு வெல்லத்தினுடைய ஷேப் அதை கவுத்து வச்சோம்னா இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி ஷேப்லேயே இருக்கும். அந்த அச்சு வெல்லத்தினையே பிள்ளையாராக நினைத்து வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள். அந்த அச்சு வெல்லத்தை வச்சோம்னா எங்கிருந்தோ 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த எறும்பானது வந்து சேர்ந்து விடும். அந்த அச்சு வெல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் அல்லது அதை மொய்க்க தொடங்கிவிடும். அதனால தான் இந்த எறும்பை பிள்ளையார் எறும்பு என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இந்த பிள்ளையார் எறும்பு கனவிலே வருவதை விட நேரிலே வந்தாலே அது நல்லதுன்னு சொல்றா. வீட்டிற்குள்ளே அந்த பிள்ளையார் எறும்பை பார்த்துட்டோம்னா அங்கே செல்வம் என்பது பெருகும். அந்த வீட்டிலே நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் பொருள் என்பது போல நம்முடைய அந்த சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் சொல்வார்கள். அதாவது அதுக்காக வீட்டில் கொண்டு வந்து எறும்பு புத்த வளர்த்துக்கணும்னு சொல்லலை. அந்த எறும்பினை அடிக்காமல் லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா அல்லது மஞ்சள் பொடி தூவிட்டோம்னா அந்த இடத்தை விட்டு அவை அகன்று விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இருந்தாலும் இந்த பிள்ளையார் எறும்பு அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் சொல்லியிருக்கா. இந்த எறும்புகள் கனவிலே வந்தால் என்ன பலன் அப்படின்னு சொன்ன, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்ன, விநாயக பெருமானை வணங்கினாலே போதுமானது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், அந்த எறும்புகள் கனவினில் வந்தால் உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். நீங்கள் அந்த எறும்பினை போல சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சொல்கிறார். ஏன் தெரியுமா? மற்ற எறும்புகளை விட இந்த சாமி எறும்புன்னு சொல்கிறா இல்லையா, இந்த பிள்ளையார் எறும்பினுடைய வேகம் என்பது மிகவும் அதிகம். நீங்கள் வேணால் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். மற்ற எறும்புகளின் மீது ஒரு தண்ணி தெளிக்கும் போது அது அப்படி இப்படி போகிறதுக்காக தடுமாறி கொண்டிருக்கும், கொஞ்சம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையார் எறும்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய வேகம் என்பது நம்மால் அதாவது அளவிட முடியாத அளவிற்கு இருக்கும். ரொம்ப வேகமாகவே மூவ் பண்ணுமாம். அந்த அளவிற்கு நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீர்கள் என்பதுதான் அதற்கான பொருள்.
பொருள். ஆக அந்த பிள்ளையார் எறும்பு என்பது உங்களுடைய கனவிலே வந்திருந்தால் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, விநாயகப் பெருமானை சென்று வழிபட வேண்டியது. சிதறு தேங்காயை உடைத்து விட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு, நான் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவேன், உன்னுடைய ஆதரவினால் எனக்கு எந்த விதமான தடைகளும் வந்து சேரக்கூடாது என்ற பிரார்த்தனையை முன்வைத்தாலே போதுமானது. இதுபோக அந்த எறும்புகளுக்கு தீனியாக இந்த வெல்லம் போன்ற விஷயங்களை அந்த அரசமரத்து அடியிலே தூவி விடலாம். வெல்லம் எடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வெல்லத்தை நல்லா தூளாக்கி ஒரு அரசமரத்துக்கு கீழே கொண்டு போய் அதனை தூவி விட்டு விடலாம். இது போன்ற விஷயங்களை செய்தாலே போதுமானது. இதுல ஏதோ நமக்கு குறை வந்துருச்சு போல இருக்கு, பிள்ளையார் எறும்பு என் கனவுல வந்துட்டா எனக்கு ஏதோ தோஷம் என்பது போல் கருத வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வாழ்விலே வளர்ச்சி காணப் போகிறீர்கள் என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எறும்புகள் எப்பொழுதுமே கூட்டமாகத்தான் வாழும், பார்த்திருக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பிள்ளையார் எறும்பானது நம்முடைய கனவிலே வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருப்பவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். எல்லோரிடத்திலுமே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்குரிய உதவியினை செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஒற்றுமை உணர்வுடன் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர், அதாவது குடும்பத்தினர்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய பெற்றோர்களாகட்டும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாகட்டும், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாகட்டும், இப்படி எல்லோரிடமும் உறவு பாராட்ட வேண்டும், நல்லுறவினை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மால் இயன்ற வரையில் செய்ய வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வு என்பது கூட வேண்டும் என்பதுதான் அந்த பிள்ளையார் எறும்பிற்கான ஒரு தாத்பரியம். அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டமோடு வாழ வேண்டும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கலாம், ஏதோ ஒரு எறும்பு செத்து போச்சுன்னு சொன்னால் மற்ற எறும்புகள் அந்த எறும்பினை ஒன்றாக தூக்கி செல்வதையும் பார்த்திருப்போம் அல்லவா. இதுபோல நம்முடைய உறவினர்களுக்கு யாரோ ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கேட்காமலேயே ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவி செய்விட வேண்டும் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.